இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்தெளிவுற்றாலும் விதந்தரு கோடியின்னல் விளைந்தென்னை வரித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் சித்திரவதைகளை சிறைச்சாலையிலே அனுபவித்து கோரல் மில் தொழிலாளர்கள் வாழ்வுக்காக தன் முன்னோர்கள் காலத்திலிருந்து திரட்டிய செல்வம் அனைத்தையும் இழந்து இறுதி நாட்களில் பசியோடும் பட்டினியோடும் போராடி இந்த மண்ணை விட்டு மறைந்த கப்பலோட்டிய தமிழன் வீர சிதம்பரத்தின் கர்ஜனை கேட்ட முத்து நகரில் இந்த மண்ணை காக்கவும் இங்கே வீசுகின்ற காற்றை நச்சு புகையிலே இருந்து விடுவிக்கவும் இங்கு வாழும் லட்சக்கணக்கான மக்களின் உடல் நலனுக்கு ஏற்படும் கேடுகளை தவிர்க்கவும் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை எதிர்த்து 30 ஆண்டுகளாக போராடி வருகின்ற உணர்வோடு இந்த கூட்டத்திற்கு முன்னால் நான் நிற்கிறேன். காவல்துறை அதிகாரிகளே, என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஹென்றி திபேன், இங்கு 13 உயிர்கள் காவு வாங்கப்பட்டன, 2 உயிர்கள் ஊசலாடிக் கொண்டிருக்கின்றன, இன்னொரு உயிரும் பறிபோக இருக்கிறது என்ற நிலையில் முன்னாள் நீதியரசர்களை, முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகளை கொண்ட குழுவினரை அழைத்துக் கொண்டு வந்து 15 நாட்கள் தெரு தெருவாக ஆய்வு நடத்தி 2300 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்ததை உணர்ந்து கொண்ட நான் உச்சநீதிமன்றத்தில் இறுதி கட்ட விவாதத்தின் போது நான் என்ன தடைகள் வருமோ, என்னை பேச விடுவார்களோ என்று மனதுக்குள் போராடி கொண்டிருந்த வேளையில் ஐயா ஹென்றி திபேன் அவர்களுடைய அறிக்கையையும் கையில் வைத்துக் கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களில் இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞரான நாரிமன் அவர்களினுடைய அருமை மகன் ஹாரிங்டன் நாரிமன் தலைமை தாங்கிய அமர்வில் நான் என்னுடைய மனுக்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். 30 ஆண்டுகள் இந்த மண்ணின் மக்களை காப்பதற்காக நடத்திய போராட்டத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டம் குரூஸ் பெர்னாந்து சிலைக்கு அருகே 3 முறை, ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மறியல் போராட்டம் 3 முறை, ஊர் ஊராக சென்று நடத்திய நடைபயணம், 20,000 பேரை திரட்டி நடத்திய முற்றுகை மறியல் போராட்டம், அதனுடைய விளைவாக அன்று இரவு நிகழ்ச்சி முடிந்து குடந்தையிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் சென்று கொண்டிருந்த வேளையில் தஞ்சை நகரில் தேநீர் அருந்துவதற்காக வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வேளையிலேயே பிரசுரமாகியிருந்த தினத்தந்தி ஏட்டை வாங்கி படித்தேன். 2 தொழிலாளர்கள் ஸ்டெர்லைட்டிலே பலியானார்கள். அந்த ஸ்டெர்லைட் நிர்வாக இயக்குனர் பத்திரிகையாளர்களை அழைத்து இந்த 2 பேர் சாவுக்கு காரணம் வைகோ, விடுதலை புலிகளை அழைத்துக் கொண்டு வந்து இந்த ஆலைக்குள்ளே அவர்களை அனுமதித்து 2 பேரை காவு வாங்கிவிட்டார் என்று பத்திரிகையாளர்களிடத்தில்
வாழ்க்கையில் எத்தனையோ முறை அபாண்டமான பழிகளை, உண்மைக்கு 1% கூட இடம் தராத பொய்யான பழிகளை எத்தனையோ ஈட்டிகளாக சுமந்தவன் நான். அத்தகைய பழிகளில் ஒன்றாகத்தான் இதுவும். ஆனால் அன்றைய காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் ஜாங்கிட் அடுத்த 1 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து ஸ்டெர்லைட் நிர்வாக இயக்குநர் கூறியிருப்பது அப்பட்டமான பொய், வைகோ விடுதலை புலிகளை இங்கு அழைத்துக் கொண்டு வரவில்லை, அங்கே ஏற்பட்ட எந்திர கோளாறுகள், தொழிற்சாலை தவறுகளால் 2 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அவர் பதில் கொடுத்தார். நான் யோசித்தேன், இனி இதே போல போராட்டங்கள் நடத்தினால், எங்காவது ஒரு சிறிய வன்முறை நிகழ்ந்தால் நம் மீது பழிச்சொல் வரும். எனவே நாமும் உயர் நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்வோம் என்று நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன். விசாரணைக்கு வந்தபோது இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராகிய கே வேணுகோபால் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்காக வாதாடினார். தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் லிபரான் அமர்வு, கிரீன் பெஞ்ச், அங்கே அவர் 4.5 மணி நேரம் வாதங்களை எடுத்து வைத்தார். இந்த தூத்துக்குடி நகரின் பிரபலமான வழக்கறிஞராகிய நினைவில் வாழும் கிருஷ்ணன் அவர்கள் சென்னையிலே வந்து எனக்காக தங்கியிருந்து இன்னென்ன புள்ளி விவரங்களில் வாதங்களை அடுக்குங்கள் என்று என்னை பயிற்றுவித்தார். நான் 7 மணி நேரம் 3 நாட்கள் வாதாடி இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் நீதிபதி லிபரான் 15,000 பேர் கைதானதாக சொல்லுகிறீர்களே, 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் வெறும் 15,000 பேர் தானே உங்கள் போராட்டத்திற்கு வந்தார்கள் என்றவுடன், மாட்சிமிகு நீதிபதி அவர்களே, 40 கோடி மக்களின் விடுதலைக்காக நடத்தப்பட்ட சுதந்திர போர்க்களத்தில் மொத்தம் 42,000 பேர் தான் கைதானார்களே. அப்படியானால் 40 கோடி மக்களும் போராடவில்லை என்று கருதுகிறீர்களா என்று கேட்டவுடன் அவர் புன்முறுவலை தவழவிட்டார். நான் சுயநலத்துக்காக போராடவில்லை, எந்த லாப நோக்கத்தோடும் ஸ்டெர்லைட்டை எதிர்க்கவில்லை, எனக்கு தனிப்பட்ட பகை ஒன்றும் அனில் அகர்வால் மீது கிடையாது. இந்த மண்ணின் மக்களை, விவசாயிகளை, மீனவர்களை பாதுகாப்பதற்காக நான் இந்த வழக்கை தொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஜஸ்டிஸ் லிபரான் in the open court he declared there is no need for anybody to vouch for the honesty and sincerity of yourself. உங்கள் நேர்மைக்கு யாரும் சான்றிதழ் தர வேண்டிய அவசியமில்லை, உலகமறிந்த ஒன்று என்று தலைமை நீதிபதி சொன்னார். அவர் ஒரு வார்த்தை வேறு பிசகாக சொல்லியிருந்தால் மறுநாள் அது 8 கால செய்தியாகி இருக்கும். அவ்வளவு பிரியம் எனக்கு என் மீது ஏடுகளுக்கும் ஊடகங்களுக்கும். இந்த செய்தியை ஒரு வரி கூட எந்த ஏட்டில் வரவில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த வழக்கு நடைபெற்று 2010 ஆண்டு செப்டம்பர் 28 தேதி நீதியரசர் திலீப் தர்மராவ் அவர்களும் நீதிபதி பால் வசந்தகுமார் அவர்களும் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 48 மணி நேரத்திலே தடை ஆணை வாங்க முடிந்தது ஸ்டெர்லைட் நிறுவனத்தால். சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு நடந்தது. ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பட்நாயக், அந்த உச்சநீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி, அருகிலே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கோகலே இன்னொரு நீதிபதி. 33 வாய்தாக்கள் நானும் தேவதாசும் தவறாமல் சென்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் விமான பயணத்துக்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் போய் வருவதற்கு. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் 33 வாய்தாக்களிலும் வாதாடுகிற போது அடிப்படையிலேயே இந்த ஸ்டெர்லைட் நச்சாலை மராட்டிய மாநிலத்தில் அனுமதி பெற்று ரத்னகிரியில் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு கட்டிடம் கட்டப்பட்டு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு அந்த பகுதியிலேதான் அல்போன்சா மாம்பழங்கள் விளைகின்றன.
அந்த விவசாயிகள் இனி மாம்பழங்களை ஏற்றுமதி செய்ய முடியாது, நச்சுக்காற்றுப்பட்டு இது கெட்டுப்போய் விட்டது என்று எவனும் வாங்க மாட்டான், இந்த ஆலை இங்கே இருக்கக்கூடாது என்று ஒரு விவசாய சங்கத்தை தொடங்கி 10,000 பேர் ஒரு நாள் காலையில் கடப்பாறைகளோடும் சம்மட்டிகளோடும் உள்ளே புகுந்து ஸ்டெர்லைட் ஆலையை சுக்குநூறாக உடைத்து நொறுக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர் சரத்பவார் அவர் இதை கேள்விப்பட்டு அவர் உத்தரவிட்டார், போலீஸை பின்வாங்கி வந்து விடுங்கள், வித்தாத போலீஸ், அதை தடுக்க வேண்டாம் என்று சொன்னது மட்டுமல்ல, மறுநாளே கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்தார். ரத்து செய்யப்பட்ட பிறகு கோவா மாநிலத்துக்கு ஓடினார் ஸ்டெர்லைட் காரன். ஆனால் கோவா மாநிலம் இங்கே அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. குஜராத் இதே மோடியின் மாநிலத்துக்கு சென்றார், இங்கே ஆலை ஆரம்பிக்கிறோம் என்று. ஒருபோதும் முன்னே அனுமதிக்க மாட்டோம். எந்த மாநிலத்துக்கு செல்வது என்று அவன் திகைத்தான். வேதாந்தா குழுமத்தின் உரிமையாளர், உலக கோடீஸ்வரர்களிலே 4வது நபர். தமிழ்நாடு அவன் கண்ணுக்கு தென்பட்டது. சென்ட் ஜார்ஜ் கோட்டை அவன் கண்களுக்கு புலப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த சகோதரி ஜெயலலிதாவை சந்தித்தார். ஒரு வாரத்தில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ் என்று சொல்லப்பட்ட நிபந்தனைகளில் ஒன்று 250 மீட்டருக்கு பசுமை அடர்வு அமைக்கப்பட வேண்டும், கிரீன் பெல்ட். 250 மீட்டருக்கு அதே ஸ்டெர்லைட் நிர்வாகம் அரசிடம் மனு போட்டது. மனு போட்ட 8ஆம் நாள் 250 மீட்டர் 25 மீட்டராக குறைக்கப்பட்டது. 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் தான் ஒரு தொழிற்சாலை அமைய வேண்டும் கடற்கரையிலிருந்து. another mandatory condition. அதையும் அரசாங்கம் ரத்து செய்தது. இந்த காலகட்டத்தில் தான் ஸ்டெர்லைட் நச்சாலையை அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் 2.5 மணி நேரம் நான் வாதங்களை எழுப்பியிருக்கிறேன். நான் முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியனிடம் சிறிது காலம் ஜூனியராக இருந்தேன். வணக்கத்துக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாரே, திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலே கட்டி எழுப்பிய அண்ணாச்சி ரத்தினவேல் பாண்டியன் அவர்களிடம் 3 ஆண்டு காலம் நான் ஜூனியர் வழக்கறிஞராக இருந்தேன். நான் அதற்கு பிறகு எந்த கட்டடமும் வாங்கி எந்த கோர்ட்டுக்கும் சென்றதில்லை. மக்கள் நலனுக்காக கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறேன். மக்களை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கிறேன். அப்பொழுது இந்த வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்த போது பட்நாயக் திவான் சர் சி பி ராமசாமி ஐயரின் பேரன் தலை சிறந்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரத்தை பார்த்து, மிஸ்டர் சுந்தரம், after hearing the arguments placed before this court by Mr. Vaiko, it will be a Himalayan task for you to meet the challenges. உனக்கு இமாலய முயற்சியாக இருக்கும் வைகோவின் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல முடியாது என்றார். நான் சரி, நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி பொழுது புலர்வதற்கு முன் வைகரை வேளையில் நச்சுப்புகை ஸ்டெர்லைட்டில் இருந்து வந்து இந்த தூத்துக்குடியை அப்படியே முற்றுகையிட்டது. தெருவோரங்களிலே நடந்து கொண்டிருந்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள். பூவிட்டுக் கொண்டிருந்த சகோதரிகள் மயங்கி விழுந்தார்கள். தேநீர் கடை வைத்திருந்த சகோதரர்கள் மயங்கி விழுந்தார்கள். நச்சுப்புகை இந்த நகரத்தையே முற்றுகையிட்டு விட்டது. 23ஆம் தேதி ஓடோடி வந்து மறுநாளே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டு கைதானோம். இந்த கட்டத்தில் 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரப்போகிறது. உளவுத்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சரிடம், ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தரப்போகிறது என்று. மேடம் ஜெயலலிதா, very literate person, voracious reader, very shrewd and intelligent, ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர். 2ஆம் தேதி தீர்ப்பு,
ஆலையை மூடினால் இவனுக்கல்லவா அந்த பேர் போய் சேர்ந்து விடும் மறுமலர்ச்சி திமுகவுக்கு என்று 29ஆம் தேதி ஆலையை மூடுவதாக, மின்சாரத்தை துண்டிப்பதாக, தண்ணீரை துண்டிப்பதாக ஒரு உத்தரவை வெளியிட்டார். 2ஆம் தேதி மூடப்படும் தீர்ப்பு வரும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். நானும் அந்த நினைப்பிலேதான் சுப்ரீம் கோர்ட்டிலே முதல் வரிசையிலே போய் உட்கார்ந்திருந்தேன். நீதிபதி உள்ளே நுழைந்தார். 2 பேரும், பட்நாயக்கும் கோகலேயும். வழக்கமாக உள்ளே நுழைகிற போதே என்னை பார்த்து புன்முறுவல் பூத்து ஒரு சிரிப்பை மலர விடுகிற நீதிபதி பட்நாயக் தலை நிமிரவே இல்லை. குறிந்த வண்ணமே உட்கார்ந்திருந்தார். தீர்ப்பு விரோதமாக போகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். ஆலையை மூடுகிற உத்தரவை ரத்து செய்கிறவர் ஆலை தொடர்ந்து நடக்கட்டும் என்று தீர்ப்பளித்தார். அதிர்ந்து போன நான் அந்த தீர்ப்பை வாசித்து முடித்தவுடன், மை லார்ட், மே ஐ மேக் எ ஸ்மால் சப்மிஷன், என் கருத்தை இங்கே சொல்லலாமா? எஸ் 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 டு இட், சொல்லுங்க. மகாராஷ்டிரத்தில், மராட்டியத்தில் இந்த ஆலையை சுக்குநூறா உடைச்சாங்க ரத்னகிரி பகுதி விவசாயிகள். அவர்கள்தான் வீரர்களா? தூத்துக்குடியில் இந்த ஆலையை உடைக்கிற அளவுக்கு வீரமும் உரமும் அதே சம்மட்டியும் கடப்பாறையும் ஏந்தும் தைரியமும் எங்களுக்கு கிடையாதா? We are Tamils. We belong to a martial race. போர்க்குணம் கொண்ட மரபை சேர்ந்தவர்கள் நாங்கள். We are more valorous than the Marathas. மராட்டியர்களை விட நாங்கள் வீரம் நிறைந்தவர்கள் என்பதை சுதந்திர போராட்டத்திலேயே நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நாங்கள் வன்முறையை நாடினோமா? ஆலையை உடைக்க திட்டமிட்டோமா? ஆனால் அந்த நச்சாலையை திறப்பதற்கு நீங்கள் தீர்ப்பளித்திருக்கிறீர்கள். நீதி வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினேன். ஆனால் நீதி இங்கே மரணடிக்கப்பட்டு விட்டது, சாகடிக்கப்பட்டு விட்டது என்று ஓபன் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன உங்களை மிகவும் பாராட்டி ஒரு பாரா எழுதியிருக்கிறேனே என்றார். என்ன பயன் எனக்கு? இந்த ஆலையை திறப்பதற்கு நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள். தீர்ப்பாயத்துக்கு வந்தோம். ஹென்றி திபேன் அவர்களே, தீர்ப்பாயத்தில் நானும் மனு தாக்கல் செய்திருந்தேன். அரிமா சுந்தரம் எழுந்தார். டோன்ட் அலோவ் ஹிம் டு ஸ்பீக். வைகோவை இங்கே பேச விடாதீர்கள். அவர் மனுவை நீங்கள் ஏற்கக்கூடாது. அவரை பேச நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஏன் என்று கேட்டார். தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்புவார் அவர். அந்த தீர்ப்பாயத்தின் நீதிபதி, நீதிக்கு அருகதையற்ற நீதிபதி, எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அடுத்த வாய்தாவுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்து தீர்ப்பாயத்துக்கு தலைவராக வந்த ஒரு நீதிபதி, சாயங்காலம் அவருக்கு பதவி முடிகிறது. 1 மணி நேரத்தில் தீர்ப்பாய தலைவராக்கப்பட்டார். அவர் பொறிந்து தள்ளினார். என்னை பார்த்து காய்ந்து தள்ளினார். அடுத்து அரிமா சுந்தரம், இந்த ஸ்டெர்லைட் திறக்கப்படாவிட்டால் பெரும் பாதகம் நாட்டுக்கு ஏற்பட்டுவிடும், உடனே திறக்க ஆணையிடுங்கள். ஜஸ்டிஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், அவர் சொன்னார், in the next hearing I am going to pass the orders to start and open the Sterlite. அடுத்த வாய்தாவில் ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கு தீர்ப்பளிக்கப் போகிறேன். அதற்குள் உங்களுக்கு என்ன அவசரம் என்றார். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு நீதிபதி ஒரு கோர்ட்டை சொல்லி நான் வந்து நிருபர்களை பார்த்து அடுத்த வாய்தாவில் இந்த ஆலையை திறக்க தீர்ப்பளிக்கப் போகிறேன் என்று இந்த நீதிபதி சொல்லுகிறார். நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு வந்தது ஹாரிங்டன் நாரிமன் பெஞ்சில் தான். என்னுடைய 2 ரிட் மனுக்களும் சேர்க்கப்படவில்லை. They were not clubbed with the main petition. என் மனுக்கள் தூர எறியப்பட்டு விட்டன. நான் அப்பொழுதுதான் அண்ணன் ஹென்றி திபேனை பார்த்து அறிக்கை வாங்கி வைத்திருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். நான் கடைசி வரிசைக்கு பின்னாலே இருந்து, மை லார்ட்ஸ், ஐ சீக் ஃபார் ஜஸ்டிஸ், நான் நீதி கேட்கிறேன் இங்கே. அவர் திகைத்து போய் என்னை பார்த்தார். வாட் ஃபார்? The blood
spilled on the soil of Tuticorin. தூத்துக்குடி மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம் craves for justice before this honorable court. அந்த ரத்தம் இங்கே வந்து நீதி கேட்கிறது. அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் உச்சநீதிமன்றத்தில் நீதி கேட்கிறது. You come to the forward. Place your arguments. 10 நிமிடத்தில் என்ன ஆர்குமெண்டை வைத்து விட முடியும்? பக்கங்களை புரட்டிக்கொண்டே அவரை பார்த்து சொன்னேன், there are enough materials. How could I place all the materials within a minutes? I have become nervous. கொஞ்சம் தளர்ச்சியா இருக்குன்னு அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், are you nervous? No, you have made us nervous. எங்களை தளர்ச்சி அடைய செய்து விட்டாய். அதற்கு பிறகுதான் அவர் கேட்டார், இவருடைய 2 ரிட்மன் இருக்கா? எஸ், கிளார்க் அப்பட்டு கேட்டார். அது ஏன் இதுல சேர்க்கல? Club those 2 writ petitions with the main petition. I am forwarding to the Chennai High Court, Madras High Court. நீதிபதி சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வில் இந்த வழக்கு வந்தது. 3 மணி நேரம் நான் வாதமிட்டிருக்கிறேன். கண்கள் பலிக்க, நெஞ்சம் கொதிக்க, இங்கே நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி நான் இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை சுற்றுச்சூழலுக்கு விரோதமானது என்பதற்கான புள்ளி விவரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி, இது நாசகார தொழிற்சாலை என்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய புகை குழாய் எத்தனை மீட்டர் இருக்க வேண்டும் என்ற அந்த கண்டிஷன் நிறைவேறி இருக்கிறதா என்று இப்படிப்பட்ட ஆதாரங்களை முன்வைத்து நான் பேசிய போது, இங்கேதான் சமநீதி சோழனின் சிலை இருக்கிறது. பாண்டிய நாட்டு கொட்டத்திலே நீதி கேட்ட கண்ணகி, அதற்கு முன்பு அங்கே அரசாண்ட சமநீதி சோழனுடைய தேரும் அந்த சிலையும் இங்கே இருக்கிறது. இங்கே நீதி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் அற்புதமான தீர்ப்பை நீதியரசர் சிவஞானமும் பவானி சுப்பராயனும் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை தந்தார்கள். அதனால் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிற வாய்ப்பு பறிபோயிற்று என்பதை ஹென்றி டிபேன் சொன்னார். இப்பொழுது பசுமை தாவரம், ஏன் தாமிரம் எல்லா இடங்களிலிருந்து வாங்குறானே? ஆஸ்திரேலியாவிலிருந்து இவன் வாங்குகிற தாமிரம் மிக மிக மாசடைந்த கேடுகட்ட தாமிரம் இவன் வாங்குவது. அதை ஓபன் லாரியில போர்ட்டிலிருந்து இறக்கி ஸ்டெர்லைட் கொண்டு போறான். அது காற்று வெளியிலே பரவுகிற போதே இந்த தூத்துக்குடி மக்களுக்கு சரும நோய்கள், புற்றுநோய் எல்லாம் வரும். அப்படி நேரடியாக அப்படி கொண்டு போய் போகக்கூடிய அவனுக்கு இந்த காப்பர், நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டிலே தாமிரத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. பசுமை இப்பொழுது தாமிரம் நமக்கு வேண்டும், நாம் இறக்குமதி செய்கிறோம், இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மை பிரதர், இது ஏன் இங்கிலீஷ்ல சொல்றேன்னா, அங்க இன்டெலிஜென்ஸ் அங்க போகணும் பிரைம் மினிஸ்டருக்கு. திருமுருகன் காந்தி டிட் புட் எ ரெலவென்ட் क्वेश्चन. பிரதம மந்திரி அவர்களே, தாமர உற்பத்தியில் இவ்வளவு அக்கறை இருக்கிறதே, உங்கள் குஜராத்திலே அதை ஏன் நீங்கள் தொடங்க கூடாது? உங்கள் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களிலே ஏன் தொடங்கக்கூடாது? மராட்டியத்தின் பக்கம் போக முடியாது, செருப்பால் அடிப்பான் அவன் உன்னை. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் கண்ணுக்கு தெரியலையா? எங்கள் தமிழ்நாடு தான் கிடைத்ததா? இப்பொழுது கிரீன் காப்பர் என்று சொல்லிக்கொண்டு ஒப்பந்தக்காரர்களை எல்லாம் அழைத்து உனக்கு லட்சக்கணக்கிலே வருமானம் கூட்டுகிற கான்ட்ராக்ட் உடனே கிடைக்கும். மற்றவர்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவளையும் செய்து தருகிறோம். தெருவுக்கு தெரு லைப்ரரி, தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல், தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் எல்லாம் ஸ்டெர்லைட் செய்து கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேலை கொடுக்கப்படும். நான் மக்களை குறை சொல்லவில்லை, பாவம் அப்பாவி மக்கள் இந்த ஆசை வார்த்தைகளால் அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மக்களே, உங்களுக்காக, உங்கள் நலனை காப்பதற்காக
என் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு போராடியவன். ஒரு இந்தியாவின் தலை சிறந்த டாக்டர் சொன்னார் என்னை அழைத்து, நீங்க உலக கோடீஸ்வரனை எதுக்குறீங்களே, I am very much concerned about your personal safety and security. உங்கள் பாதுகாப்பில் நான் கவலை கொள்கிறேன். எதுக்கு உலக கோடீஸ்வரனை நீங்கள் எதுக்கிறீர்கள்? அவன் யாரை நினைத்தாலும் அழைத்து போடுவான். அதிமுக அரசு கைவசப்படுத்தப்பட்டது. திமுக அரசு இருக்கிற போதும் அபிடவிட் தாக்கல் செய்த அரசு வழக்கறிஞர் ஸ்டெர்லைட்டினுடைய அத்தனை நிபந்தனைகளையும் அரசு ஏற்றுக்கொண்டு விட்டதாக அபிடவிட் தாக்கல் செய்தார். நீ ஸ்டெர்லைட்டுக்கு வைக்கலா, தமிழ்நாட்டுக்கு வைக்கலா என்று நீதிபதி கேட்டார். ஆக அந்த ஆட்சியிலும் ஸ்டெர்லைட்டுக்கு இடம் கிடைத்தது. இப்பொழுது சில நிபந்தனை, சில கேள்விகளை NDDBN வைத்திருக்கிறார். அந்த 101 பேர் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனே திரும்ப பெறுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு காராகிரகத்திலே அடைக்க வேண்டும். இது NDDBனுடைய கோரிக்கை மட்டுமல்ல, நீதி கேட்கிறவர்களின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்வார் என்று நான் நம்புகிறேன். காரணம், 13 பேர் துப்பாக்கி சூட்டிலே ஸ்னோலின், ஆண்டனி செல்வராஜ், கிளாசன், கந்தையா கார்த்தி, காளியப்பன் ஜான்சி, ரஞ்சித் பரத், தமிழரசன் ஜெயராம், செல்வசேகர் வள்ளியம்மாள் 13 பேர். பின்னர் சண்முகம் மணிராஜ், கடைசியில் ஜஸ்டின் 16 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 13 பேர் சிந்திய ரத்தத்திற்கு நீதி வேண்டும். இவர்கள் சாவுக்கு காரணமாக இருந்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார்களே, அந்த காவலர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு உத்தரவிட்ட எஜமானன் யார்? அவர்கள் கைது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். இந்த ஊர்ல ஒரு எஸ்பி வந்திருக்கிறார். இப்ப ஒரு நார்த் இந்தியன் எஸ்பி, அவர் பேர் என்னங்க? அபிஷேக் குப்தா. மிஸ்டர் அபிஷேக் குப்தா, நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று, இதை நடத்த விடக்கூடாது என்று முடிவு செய்து கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்று நேற்று பகலிலே சொன்னீர்கள். மிஸ்டர் குப்தா, யூ டோன்ட் நோ த ஹிஸ்டரி ஆஃப் மிஸ்டர் வைகோ. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை, தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமல்ல. ஆதரித்து பேச ஜனநாயகத்தில் உரிமை உண்டு என்று ஜெயிலில் இருந்தவாறே சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமல்ல என்ற தீர்ப்பை இந்தியாவிலேயே பெற்றுக் கொடுத்தவன் நான். தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசலாம் என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பை பெற்றவன். 3 நாட்களுக்கு முன்னால் இந்த கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நான் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருப்பேன். கூட்டத்துக்கு அனுமதியும் பெற்றிருப்பேன். கூட்டம் நடந்திருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை நடத்த விடக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்ததை அறிந்த நான் இந்த அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு சென்றேன். அவர்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் கூட்டம் நடத்த அனுமதி தாராளமாக கிடைக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார்கள். முதலமைச்சர் தலைமையிலே தோழமை கட்சிகளின் கூட்டம் முடிந்தது. இரவு 7 மணி ஆகிறது. நான் காரில் ஏறி உட்கார்கிறேன். மாவட்ட செயலாளர் தொலைபேசியில் அழைத்து கூட்டம் கேன்சல் செய்யப்பட்டு விட்டது என்று எழுதி கையெழுத்து போடு என்று எஸ்பி ஆபீஸில் இருந்து மிரட்டுகிறார்கள். இது நேற்று ராத்திரி 7 மணிக்கு. நான் மீண்டும் அமைச்சரவையில் இருப்பவர்களோடு தொடர்பு கொண்டேன். நீங்கள் அனுமதி ஒழுக்கப்பட வேண்டியீர்கள், எஸ்பி மிரட்டுறாரு, கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு. அப்படி அனுமதி கொடுக்காவிட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் நான் அறிவிப்பேன். எஸ்பி ஆபீஸை என் தலைமையில் நூற்றுக்கணக்கானவர்கள் முற்றுகையிடுவோம், முற்றுகையிட்டு போராடுவோம். எதற்கும் பயந்தவன் அல்ல மிஸ்டர் எஸ்பி.
துப்பாக்கிகளின் சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிறவன் அல்ல. நாங்கள் அங்கே போராட்டம் நடத்துவோம் என்றேன். அவசரப்படாதீர்கள், இன்னும் சிறிது நேரத்திற்குள் உங்களுக்கு அனுமதி வந்துவிடும் என்றார்கள். பிறகுதான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அது எப்படிப்பட்ட அனுமதி தெரியுமா? 9:30 மணிக்குள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும். என்னையா நியாயம்? எலெக்ஷன் டயத்திலே 10 மணி வரைக்கும் கூட்டம் நடத்தலாம். எலெக்ஷன் பிரச்சாரமே 10 மணி வரைக்கும் கூட்டம் நடத்தலாம். இந்த ஊர் எஸ்பிக்கு 9:30 மணி தான் மிட் நைட்டா? 9:30 மணிக்கு மேல என்ன பேச விடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. இது உத்தரவா? அப்ப நீங்க உங்கள் மீது குற்றச்சாட்டு தொடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் எவ்வளவு பேர் மேல குற்றச்சாட்டுகளை தொடுத்திருக்கிறேன். பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் மீது, கடுமையான அதிகாரம் கொண்டவர்கள் மீது எதற்கும் அஞ்சாமல் குற்றச்சாட்டுகளை தொடுத்திருக்கிறேன். இதற்கு இப்படி உத்தரவிடுவதற்கு உங்களை பின்புலத்திலே இருந்து இயக்குவது எந்த சக்தி? மிஸ்டர் எஸ்பி, இதுக்கு ஒரு கேஸ போட்டு, இப்படி பேசுறதுக்கு ஒரு கேஸ போட்டு நீங்க கோர்ட்டுக்கு வரவழைக்கலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். போடுங்க கேஸ, கோர்ட்டுக்கு வருவேன். 9:30 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும்னு சொல்வதற்கு என்ன காரணம்? நாங்க இங்க நேரம் பேசக்கூடாது என்று நீங்கள் உத்தரவிடுவதற்கு உங்களை பின்புலத்திலிருந்து இயக்குகிற சக்தி அது. Who is the force? Who is the cause for this? யார் சொல்லி இப்படிப்பட்ட உத்தரவை போடுகிறீர்கள்? நாங்கள் இந்த மண்ணின் மக்கள், இந்த தூத்துக்குடி என்கின்ற வீர வரலாறு படைத்த இந்த மண்ணுக்கு உரிமையான மக்கள், இங்கே வாழ்கிற மக்களின் நலனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் 30 ஆண்டுகளாக வைகோ போராடி கொண்டிருக்கிறானே தவிர இதனால் ஓட்டு போட்டு விடுவார்களா? இத்தனை ஆண்டுகள் போராடியதற்காக ஓட்டு போட்டு விடுவார்களா? கிடையாது. வேலிக்கருவலை மரத்தை வெட்டுகிறேன், ஒரு ஓட்டு கிடைக்கும் அதுக்கு? கிடையாது. ஆனால் டெவில் ஸ்ரீ பேய்ச்செடி என்று உலகம் அழைக்கின்ற இந்த வேலிக்காத்தான் மரங்களை அடியோடு அகற்றாவிட்டால் விவசாயம் அழிந்து போகும், சுற்றுச்சூழல் அழிந்து போகும், பிராணவாயை உறிஞ்சிக் கொள்ளும், கரியமலவாயை வெளியே தள்ளும், பறவைகள் கூடு கட்டாது, ஆடுகள் மாடுகள் நிலையில் தங்காது, சிறை பிடிக்காது என்பதற்காக அங்கே போகாது. ஆனால் மொத்த விவசாயத்தையும் அழைத்துவிடும் இந்த ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா என்கின்ற வேலிக்காத்தான் என்று அதை அகற்றுவதற்காக நான் வழக்கு தொடுத்து 2015 ஜஸ்டிஸ் செல்வம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த போது ஜஸ்டிஸ் செல்வம் சொன்னார், தமிழ்நாடு பூராவிலும் அகற்றப்பட வேண்டிய விசச்செடி. Why don't you engage yourself? நீங்களே உங்க தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வேலையை நீங்களே செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குமே என்றார் ஜஸ்டிஸ் செல்வம். அதன்படி ஊர் ஊராக சென்று, மாவட்ட வாரியாக சென்று இந்த வேலிக்காத்தான் மரங்களை அகற்றுகிற வேலையிலே நான் ஈடுபட்டேன். பிறகு ஐடிஐ ஒரு கோர்ட்ல ரிட்ட போட்டு ஸ்டே வாங்கிருச்சு. அதுக்கு ஹைகோர்ட்ல ஒவ்வொரு வாய்தாவுக்கும் போனேன். கடைசியில் நீதிபதி பரத சக்கரவர்த்தியும் நீதிபதி சரத்குமாரும் அருமையான தீர்ப்பை தந்தார்கள். வேலிக்காத்தான் மரங்கள் அடியோடு அகற்றப்பட வேண்டும், அரசாங்கம் நேரடியாக ஈடுபட வேண்டும், அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும், அதிகாரிகள் அனைவரும் ஈடுபட வேண்டும். ஜஸ்டிஸ் செல்வம் என்ன ஆர்டர் போட்டார்னா, எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் போய் பார்வையிட வேண்டும், எல்லோரும் இதிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுதும் இந்த நீதிபதிகள் இப்ப 10ஆம் தேதி திரும்ப ஹைகோர்ட் அதே கேஸ் வருது. நல்ல ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க ஜட்ஜஸ். அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன். இதனால் எனக்கு அரசியல் லாபமா? 10 ஓட்டு கிடைக்குமா அதுக்கு? வேகாத வெயில்ல என்னை நானே வருத்திக்கிட்டு, தோழர்களை வருத்திக்கிட்டு இதை போய் அகற்றுற வேலையை ஈடுபடணும்? இந்த செந்தமிழ்நாட்டை உயிராக நான் நேசிக்கிறேன். நான் பிறந்த பொன்னாடி தமிழ்நாடு. இன்னொரு முறை நான் பிறந்து வரப்போவதில்லை. ஆனால் இந்த மண்ணில் பிறந்ததால் உலகத்துக்கே கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் தொட்டிலே ஆட்டி தாராட்டி வார்த்து பார்ப்பித்து வழங்கிய செந்தமிழ்நாட்டில், கலையும் கலைகளும் வளர்ந்த நாட்டில், இந்த மண்ணில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று வகுக்கப்பட்ட இந்த நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகம் தலைத்த இந்த செந்தமிழ் பூமியில் உலகத்துக்கே அறநூல்களை தந்த செந்தமிழ் முழங்குகின்ற இந்த செந்தமிழ் நாட்டில் நான் பிறந்ததன் பலனாக செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று நான் அரசியலுக்கு, பொது வாழ்வுக்கு 64 அண்ணாவின் முன்னிலையில் கோகலே மண்டபத்தில் பேசி
திராவிட முன்னேற்ற கழகத்தில் 29 ஆண்டுகள் நான் போராடி இருக்கிறேன், பணியாற்றி இருக்கிறேன். உயிருக்கு உயிராக பெரியசாமியை நான் நேசித்திருக்கிறேன். 12 மாதங்கள் மிசா சிறைவாசத்தை ஏற்றிருக்கிறேன். 25 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். எனக்கு ராஜ்யசபா பதவியை தந்தார் கலைஞர். நன்றியோடு ராஜ்யசபாவிலே தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உச்சி பகுதியிலே குடிபிடித்து போராடி இருக்கிறேன். அதை மறுக்கவில்லை நான். ஆனால் செய்ய வேண்டிய கடமையை தமிழ்நாட்டுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க நாங்கள் போராடிய அளவுக்கு யார் போராடியது சொல்லட்டும். சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் சரியாக கேட்டார். பென்னிக்குக் அணையை, முல்லை பெரியார் அணையை காக்க 12 வருடங்கள் போராடி 10 லட்சம் பேரை திரட்டி இருக்கிறேன். நீட்யூனோ என்ற நாசகார ஆலை நிறுவப்படக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடி 11 ஆண்டுகளாக தடை வாங்கி வைத்திருக்கிறேன். தனி ஒரு மனிதனாக பிரதமர் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்றார். அதை 11 வருடமாக இந்த சாதாரண பட்டிக்காட்டிலே பிறந்த ஒரு சாதாரணமானவன் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்கப்பட இருந்த நிலையில் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று எல்லோரும் கைவிரித்த போது, ஆண்டவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், பதவிகளில் இருந்தவர்கள் எல்லோரும் கைவிரித்த போது, வாஜ்பாய் இடத்திலே போய் எங்கள் மண் எங்கள் வியர்வை நேரு தொடங்கியது காமராஜர் காலத்தில். இதை ஏன் முதலாளிகளுக்கு விற்க ஏற்பாடு செய்கிறீர்கள்? கேபினட் முடிவு செய்து விட்டதே என்றார். அந்த முடிவை நீங்கள் மாற்ற முடியும். பீகாரிலே போய் வைகோ இஸ் லைக் மை அடாப்டட் சன் ஸ்ரீஹாரபுத்திரன் என்று சொன்னீர்களே, நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மையாவது செய்ய வேண்டாமா? இதை நீங்கள் இந்த நேரத்திலே தடுக்க வேண்டாமா என்ற போது நெகிழ்ந்து போனவராக வாஜ்பாய் சொன்னார், I will change the cabinet decision. NLC will not be privatized. இதை பிரசுக்கு சொல்லலாமா? இங்கிருந்தே சொல்லுங்கள் என்று இந்து பத்திரிகைக்கு சொல்லி மறுநாள் கட்டம் கட்டி முதல் பக்கத்தில் பிரதமர் வைகோவிடம் உறுதியளித்து விட்டார், NLC will not be privatized. Disinvestment policy is withdrawn. இதை செய்து கொடுத்தவன் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது அதை கண்டித்து கண்ணீரும் கம்பளைவாக வீரமணி வந்தபோது அதே பிரதமரிடம் சென்று உங்கள் வடநாட்டு தலைவர்கள் பெயரை எங்கள் தெருக்களிலே சூட்டி இருக்கிறோம். திலகர் பெயரில், நேரு பெயரில், பட்டேல் பெயரில், ஆசாத் பெயரில் எங்கள் வீர தலைவர்கள் பெயர் தமிழ் டெல்லியில் உண்டா? நாங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள். இந்த கட்சி தேர்தலில் போட்டியிடாது திராவிடர் கழகம். எங்களை மீண்டும் அங்கே கொண்டு போய் தள்ளி விடாதீர்கள். இதே வார்த்தையை வாஜ்பாயிடம் சொன்னேன். அவர் கொஞ்சம் பதட்டப்பட வேண்டாம். துறை அமைச்சரை அழைத்தார். வீரமணியும் வைகோவும் வருகிறார்கள். அவர்கள் கேட்கிற எந்த இடமாக இருந்தாலும் உடனே பெரியார் மையம் தொடங்க அனுமதி கொடு. முன்னை விட 100 மடங்கு வசதியான இடத்தை பெற்றுக் கொடுத்தவன் இந்த ஒலிபெருக்கி முன்னாலே நிற்பவன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது என்று ஊர் ஊராக போய் கொடி கட்டாமல், கட்சி பெயரை சொல்லாமல் அந்த தஞ்சை மண்டலத்து மக்களை தட்டி எழுப்பி மேகதாட்டு அணை வரப்போகிறது என்று 2012 முதல் போராட்டத்தை நடத்தியவன் கிருஷ்ணகிரியிலே இந்த மேடையிலே நிற்பவன். ஊர் ஊராக சென்று மேகதாட்டு அணை வந்தால் இது பஞ்ச பிரதேசமாகும், எத்தியோப்பியாவாக மாறும், பசியும் பட்டினியும் உங்கள் வருங்கால குழந்தைகளை பாழாக்கும். இதை வரவிடக்கூடாது. 2ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று கர்நாடகம் கட்டிய அணையை உடைத்து நிர்மூலமாக்கினார். திருச்சியிலே ஆண்ட மீனாட்சி பட்டாளத்தை அனுப்பிய அணையை உடைத்து விட்டு வர செய்தார். இப்பொழுது நாம் போய் உடைக்க முடியாது. ஆனால் மத்திய சர்க்காருடைய தூண்டுதலின் பேரிலே கர்நாடக சர்க்கார் இந்த அணை கட்ட முயற்சித்து விட்டது. ஒரு சதித்திட்டம் நடந்தது டிசம்பர் 7, 8 தேதிகளிலே 2014 இந்து ஏடு முதல் பக்கத்தில் வெளியிட்டது. 2 நாள் சதி கூட்டம். கர்நாடக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் கலந்து கொண்டார்கள். சுற்றுச்சூழல் மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார், வெளிப்படையாக மத்திய சர்க்கார் அனுமதி கொடுக்காது, தமிழ்நாடு எதிர்க்கும். நீங்கள் அணை கட்டுவதற்கான வேலைகள் எல்லாவற்றையும் இப்பொழுதே ஆயத்தப்படுத்துங்கள். இதை வெளியிட்டது இந்து ஏடு. உடனே ஊர் ஊராக சென்று மக்களை தட்டி எழுப்பினேன். மேகதாட்டிலே அணை கட்ட போகிறான். மத்திய சர்க்கார் தான் இதிலே முதல் வில்லன். மேகதாட்டு பிரச்சனையில் கர்நாடக அரசை ஊக்குவித்து அணை கட்ட சொல்லுவதே மத்திய அரசு. நயவஞ்சகம் செய்கிற அரசு, தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிற அரசு. அதுதான் தூண்டிவிட்டிருக்கிறது மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு. அவன் அணையை கட்டினால்
தமிழகம் பாழாகும் என்று ஊர் ஊராக போய் சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களை காக்க இங்கே இருந்து கொலைகார பாவியை நீங்கள் ஏன் பதவி பிரமாணத்துக்கு அழைத்தீர்கள் என்று நான் கூட்டணி மாறுகிறவன் என்று விமர்சிக்கிறார்கள். கூட்டணியில் தான் இருந்தேன் மோடியோடு. கொலைகார பாவியை ஏன் அழைத்தீர்கள்? எங்கள் நெஞ்சில் குத்திவிட்டீர்கள். அவனுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெறாவிட்டால் உங்களிடமிருந்து நான் கூட்டணி விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற போது 1000 பேரோடு வந்து ஜந்தர் மந்தரிலே நான் கருப்பு கொடி காட்டுவேன் என்று சொன்னேன். இந்தியாவிலேயே பதவி பிரமாணத்தின் போது மோடியை எதிர்த்து கருப்பு கொடி காட்டிய ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். கருப்பு கொடி காட்டினேன், கைது செய்யப்பட்டேன். கூட்டணி அதை நிமிடமே தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். நான் பதவிகளுக்காக வாழ்கிறவன் அல்ல. சில பேர் எழுதுகிறார்கள், எம்எல்ஏ பதவியிலே காலியாகிற ஒரு இடத்தில் வைகோ நின்று மந்திரியாக ஆசைப்படுறான். அறிவு கெட்டவனே, மத்தியிலே கேபினட் மந்திரி தரேன்னு எவ்வளவோ சொன்னாரே, எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வந்தவன் நான். இல்ல இல்ல, திருச்சி எம்பி ராஜினாமா செஞ்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்க திட்டம், இது இன்னொரு யூகம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். எந்த சுயநலத்துக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை. என் கரங்கள் கரைபடியாதவை என்பதை இயற்கை சொல்லும். பழி சொல்லலாம், பழி தூற்றலாம், கோடி கோடியாக வாங்கி குவித்து விட்டலாம் என்று நாக்குசாமல் சொல்லலாம். ஆனால் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்பதை போல என் வாழ்க்கையில் நேர்மையை இந்த நிமிடம் வரையில் காத்திருக்கிறேன். சாகிற வரையிலும் காப்பாற்றுவேன். நான் நேர்மை தவறியது கிடையாது, நாணயம் தவறியது கிடையாது. நான் நேர்மையோடும் நாணயத்தோடும் தான் பாடுபட்டு வந்திருக்கிறேன். சிறைவாசங்களை ஏற்றிருக்கிறேன், துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். கடுமையான விமர்சனங்கள், கடுமையான பழிச்சொற்கள் அனைத்தையும் நான் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டவன். பத்திரிகையாளர்களுக்கு சொல்வேன், புடா சட்டம் வந்தபோது, அந்த மசோதாவை விவாதித்த போது பத்திரிகையாளர்களையும் கைது செய்து சிறையில் தள்ளுகிற சரத்து அதிலே இருந்தது. நான் வாஜ்பாய் அத்வானியிடத்தில், நீங்கள் இருண்ட சிறைகளில் இருந்தீர்கள் நெருக்கடி காலத்தில், நீங்களா இந்த புடா சட்டத்தை கொண்டு வருவது? கூடாது. அதிலும் பத்திரிகையாளர்களை கைது செய்வதற்கு ஒரு சரத்து இருக்கிறதே, இதை விட அக்கிரமம் உண்டா? உடனே நாங்கள் நீக்குகிறோம் என்றார்கள். மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, பத்திரிகையாளர்களை பாதுகாத்து கொடுத்தவன் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு எங்கள் சுதந்திரத்தை பாதுகாத்து கொடுத்தவன். நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார் என்றவுடன் அங்கே போய் வாசலிலேயே மறித்து சிறைக்கு சென்றவன். புண்படுத்தப்பட்ட போது சில வேளைகளில் 1-2 சொற்கள் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று முந்தானேலை சொல்லிவிட்டேன். வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் நிருபர்களை, பத்திரிகையாளர்களை மரியாதை கொடுத்து நடத்துவது எனக்கு வழக்கம். காரணம், ஜனநாயகத்தினுடைய விழிகள் அவர்கள்தான், ஜனநாயகத்தினுடைய செவிகள் அவர்கள்தான், அவர்கள்தான் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றவர்கள். அந்த வகையில் இந்த ஸ்டெர்லைட் நச்சாலை புதிய வடிவமெடுத்து கிரீன் காப்பர், பசுமை தாமிரம் என்ற பெயரிலே வரப்பாகிறது. ஆசை வார்த்தைகள் காட்டிவிட்டார்கள் இங்கு உள்ள மக்களுக்கு. ஆனால் இத்தனை பேருக்கும் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அந்த இரவில் முதலாக தூத்துக்குடி நகருக்குள்ளே துப்பாக்கி சூடு நடந்த 3 மணி நேரத்துக்குள் வந்தவன் அடியேன் வைகோ. ஸ்னோலினின் தாயார் சொன்னார், நீங்க தான் முதல்ல என் வீட்டுக்கு வந்தீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ராத்திரி 1 மணி வரை சென்றேன். கண்ணீரும் கம்பரையுமாக புலம்பி தவித்து ஜான்சி வீட்டிலே கதறி அழிந்த போதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் 2:30 மணி வரை இருந்து பார்த்து விட்டு வந்தேன். அந்த இரவிலே வந்தவர்தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய். அந்த 11 மணிக்கே ஸ்னோலின் வீட்டுக்கு வந்தவர் தான். அதைத்தான் ஹென்றி திவேன் ஞாபகப்படுத்தினார். அந்த கொடூரமான படுகொலை நடத்தப்பட்டதற்கு, கொல்லப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு வந்து அவர்கள் கண்ணீரில் பங்கேற்றீர்களே, அந்த கொலைகாரர்களை கூண்டிலே நிறுத்துங்கள், அந்த கொலைகாரர்கள் மீது வழக்கு தொடுங்கள், அப்பாவி 101 பேர் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்யுங்கள். ஹென்றி திவேன் கேட்டுக்கொண்டதை வரிக்கு வரி வைகோ வழிமொழிகிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவேதான் இந்த கட்டத்தில் மணி 9:30 ஆகிவிட்டது. பேச்சை முடித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் எஸ்பி, தேங்க்யூ.
அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்கள்ல எதுக்காக போராடுவோம் அந்த விஷயங்கள்ல நான் தொடர்ந்து 30 வருஷமா போராடி. லஞ்சம் ஊழல் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல், கமிஷன் கரப்ஷன் என்று தலைவிரித்தாடிய ஊழலுக்கு இடமில்லாத நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். இந்த ஆட்சியை எல்லா மக்களும் இப்பொழுது மிகவும் விரும்புவதோடு மட்டுமல்ல, போன தடவை 10 லட்சம் கொடுக்கணும் 10 கோடி கொடுக்கணும் இருந்த நிலைமை இப்ப கிடையாது, 10 பைசா கமிஷன் கிடையாது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுதான் ஒரு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். போக போக மற்ற விஷயங்களின் நுணுக்கங்களை, நிர்வாக நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார். வெற்றிகரமாக ஆட்சியையும் நடத்துவார்.